ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஐ ஆப் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் என்பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதுகிட்டேருந்து வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் யூபிஐ ஆப் யூசர்களுக்கு என்ன முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கும் சரி, நம்ம பேங்கோ இல்லை ஏடிஎம்மோ யூஸ் பண்ணுறதை விட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மொபைல் மூலமாக நம்ம பயன்படுத்துகிற யூபிஐ ஆப் தான். அதாவது ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரியான யூபிஐ ஆப்புகள் தான். யூபிஐ ஆப் மூலமாக இதுமாரி பண பரிவர்த்தனைகளை நம்ம செய்யும்போது இந்த யூபிஐ ஆப் மூலமாக பலவிதமான பண மோசடிகள், பலவிதமான வழிகளில் இந்த பண மோசடிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி நடக்கக்கூடிய பண மோசடிகளை குறைக்கிறதுக்கு என்பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூபிஐ ஆப் மூலமாக ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறோன்னா அவரோட பேரை நம்ம மொபைலில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதே நேம் தான் யூபிஐ ஆப்லேயும் காட்டிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்டாக்டில் இல்லாத நம்பருக்கு அனுப்பும் போதும் இல்லை யூபிஐ ஐடியை பயன்படுத்தி அனுப்பும் போதும், அது மட்டும் இல்லாமல் கியூஆர் கோடை பயன்படுத்தி அனுப்பும் போதும் அவங்களோட யூபிஐ ஆப்பில் எப்படி நேம் செட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க செட் பண்ண நேம் மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் தான் என்பிசிஐ ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பண மோசடிகளை மேலும் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பில் என்பிசிஐ சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு பணம் அனுப்ப போகிறோம்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ப்ரூஃபை கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த ப்ரூஃபில் இருக்கிற நேம் தான் இனிமேல் யூபிஐ ஆப்புகளில் நேம் காட்டும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நாம் இனிமேல் யூபிஐ ஆப் மூலமாக தெரிஞ்சவங்களுக்கு பணம் அனுப்பினாலும் சரி, தெரியாதவங்களுக்கு பணம் அனுப்பினாலும் சரி, யூபிஐ ஆப் மூலமாக எப்படி பணம் அனுப்பினாலும் அவங்களோட ஒரிஜினல் பேங்கிங் நேமை நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த முக்கியமான மாற்றத்தை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தவறான பெயர்களில் யாரும் இனிமேல் யூபிஐ ஆப் மூலமாக பண மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாற்றத்தை என்பிசிஐ கொண்டு வந்திருக்கிறாங்க. என்பிசிஐ யூபிஐ ஆப்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.